வணக்கம். இது என்னது? ஊப்பிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரூபா நோட்டு, அதாவது 200 ரூபாய் ஊப்பி நோட்டு. இந்த நோட்ல இந்த ஊப்பிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். இதுல ஹிந்தி இருக்கு, அது இல்லாம இங்க ஒரு 15 லாங்குவேஜ் இருக்கு. இந்த 15 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ்ல தமிழ் இருக்கு. ஸோ இதுல ஹிந்தி இருக்கிறதுனால இந்த அறிவாலய கொத்தடிமைகள் ஊப்பிங்கெல்லாம் இந்த நோட்டை, இந்த 200 ரூபாய் நோட்டை பயன்படுத்தாம நிறுத்திடுவீங்களா? இல்ல இந்த நோட்டை நான் கையில தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா? இல்ல இந்த மாதிரி எழுதியிருக்கிற அத்தனை நோட்டையும் வாங்கி கருப்பு மை, இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் மித்த ஊர்ல எல்லாம் போய் கருப்பு மை அடிக்கிறீங்களா, அது மாதிரி கருப்பு மை இந்த நோட்ல எல்லாம் அடிப்பீங்களா? இந்த முட்டா ஊப்பிங்க, இத என்னன்னு சீக்கிரம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா. ரூபா நோட்டை எடுத்தாச்சா? இப்ப இதுல லாங்குவேஜ் இருக்கு, நல்லா பாருங்க. இதுல லாங்குவேஜ் இருக்கா? இதுல மொத்தம் எத்தனை மொழி தெரியுமா இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 மொழி இருக்கு. அப்ப இந்த ஹிந்தி எதிர்க்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த ரூபா நோட்டை எல்லாம் கிழிச்சு, உங்க எதிர்ப்பு தெரியும். உங்க வீட்டுல எவ்வளவு ஹிந்தி யார் யாருக்கு பிடிக்காதோ அவங்க எல்லாம் வீட்டுல எவ்வளவு வச்சிருக்கீங்க, அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க, எல்லா பணத்தையும் எடுத்து இந்த ரூபா தாளில் ஹிந்தி இருக்கின்றது என்ற காரணத்திற்காக நாங்கள் கீழ்த்து விடுகிறோம். எங்களுக்கு ஹிந்தி இல்லாத தமிழில் ரூபாய் நோட்டுகள் வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குங்க பார்ப்போம். போர்டு, அதாவது கருப்பு பெயிண்ட் உங்களால விற்பனையில் முதல் இடத்தில் இருக்கான். சரி, வரவேற்கிறேன். பெயிண்ட்டுக்காரங்க பழிச்சு போட்டோம். அப்போ பெயிண்ட் அடிக்கக்குள்ள உங்கள் சட்டையிலெல்லாம் அடிச்சுக்கிறீங்க. அதன் வழியாக பார்த்தீங்கன்னா செலவை செய்கிறது, அதாவது தோபிகள் இருக்காங்கல்ல, ஹிந்தி எதிர்ப்பு. அதற்காக இவர்கள் அந்த இதை ஹிந்தியை போயிட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அழிக்கிற நபர்கள் ஹிந்தி அழிக்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷையும் சேர்த்து அழிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு எது ஹிந்தி எழுத்து எது இங்கிலீஷ் எழுத்துன்றது புரிதல் இல்லை என்பதை தெளிவுபட காட்டுகின்றது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். வெறும் இந்த போர்டில் அழிச்சா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிக்குதான். ஏன்னா தமிழகத்தில் பரவலாக மிகப்பெரிய பணக்கார ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள், குறிப்பாக மருத்துவமனைகள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்கே. அப்புறம் நம்ம பயன்படுத்துகின்ற இந்திய ரூபாயில் ஹிந்தி இருக்குது. ஐயோ, ஹிந்தி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ரூபா நோட்டை கீழ்ச்சி போட்டுருக்கீங்களா? என்ன ஒரு புரிதல் இல்லை உங்களுக்குலாம்? உங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது, சரி, அதுக்காக மத்திய அரசாங்கத்துடைய அலுவலகத்தில் எழுத, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடையது தானே. இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லைன்னா எப்படி? மத்திய அரசாங்கம் ஒரு இந்திய திணிக்கிறாங்க என்ற தோரணையில செய்தி ஊடகங்களும் இங்க பாத்தீங்களா, நம்ம தமிழர்கள் ஒன்று கூடி ஹிந்தி அழிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. இது தமிழகம் எங்கே செல்கின்றது என்பதை கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கு, பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருக்கு, தனியார் நிறுவனங்கள். ஏன் சன் டிவியே ஹிந்தி சேனல் நடத்துது இல்லை? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஏன் ஹிந்தியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை செய்யலாம்ல. ஹிந்தி சேனலில் வேண்டான்னு சொல்லலாம்ல. அப்புறம் இதே சன் டிவி பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் விடுங்க, சன் டிவி இது எல்லாம் விடுங்க. இவங்க நடத்துகிற ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஹிந்தி பாடம் இருக்கக்கூடாது என்று ஹிந்தி கிளாஸையே மூடிடுவாங்களா? என்னங்க போர்டில் போய் கருப்பு பெயிண்ட் அடிச்சு என்ன பண்ண போறீங்க? பரவாயில்ல, நிறைய ஹோட்டல்கள்லாம் ஹிந்தி எழுதி வச்சிருக்காங்களே. போறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி இருக்கிறத போட்டு அழிக்கிறாங்க. இது சரியில்லாத போக்கு இது. சரிங்களா? உனக்கு பிடிச்சா படிக்கலன்னா விட்டு போ. உனக்கு தான் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு பிரிச்சு எழுதிதானே விட்டுருக்காங்க. சரி, அப்படியே ஹிந்தி அழிக்க போனா கூட அது ஹிந்தி எழுத்தா ஆங்கில எழுத்தான்னு கூட தெரியாம ஒட்டுமொட்டுக்கா கருப்பு அடிச்சுக்கிட்டு, இது தமிழகத்திற்கு
நல்லதல்ல, அவ்வளவுதான். நல்லதில்லைன்றதை விட இது ஒரு பிரிவினையை உண்டாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நம் தமிழ் சமுதாய மக்கள் எங்கெங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? பரவலா இந்திய திருநாட்டில் எல்லா இடத்துலயும் வாழ்றாங்க. அவங்க தமிழ்லயும் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப கன்னடாவிலே எடுத்துங்க, ஒரு தடவை தமிழ்ல எல்லாம் போர்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறும் அந்த மொழியில மட்டும் ஒன்று செய்யுங்க. ஆங்கிலத்திலும் வேண்டாம், ஃபுல்லாவே எல்லாமே தமிழ் பலகையாக மாற்றுங்கள் உங்களால முடிஞ்சா. எந்த ஒரு மொழியும் இருக்கக்கூடாது. இப்ப நிறைய தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா தெலுங்குல எழுதியிருக்காங்க, மலையாளத்துல எழுதுறாங்க, கன்னடத்துல எழுதுறாங்க. எல்லாம் அதாவது இங்கு அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மாநில மக்களும் வந்து போறாங்க. அதனால அவர்களுக்கு புரிதல் வேண்டும் என்பதற்காக அவங்க அந்தந்த மொழியை வந்து எழுதியிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா,